வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி 3 வரமிளகா, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த கடலைப்பருப்பை மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஆவரியில் வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம். கலர் மாறினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு பழுத்த தக்காளி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு டைம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து பச்சை வாசனைலாம் போயிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்க வடையை தூள் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணி ஒரு டைம் கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா சுட ஒரு டேஸ்டியான வடகறி ரெடி.